ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 9 வசனத்திலிருந்து நம்ம தியானிக்க போகிறோம். நேற்றைய தினத்தில் நம்ம முதல் 8 வசனங்களை தியானித்தோம். இதை பார்க்காதவர்கள் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, யூடியூப்பில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த காரியங்களை நீங்கள் பார்த்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 9வது வசனத்தை பாருங்கள். 9வது வசனத்திற்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி, மணவாட்டியை நான் உனக்கு காண்பிக்கிறேன், நீ வா. கூப்பிட்டது யார் தெரியுமா? யோவானை கூப்பிடுறது அந்த 7 கலசங்களை உடைய தூதரில் ஒருவன். முந்தின அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம், ஆண்டவருடைய கோபாக்கினையினால் நிறைந்த அந்த 7 கலசங்கள், 7 கலசங்களுடைய தூதரில் ஒருவன் வந்து யோவானை கூப்பிடுகிறார். யோவானுக்கு அநேக காரியங்கள் விளக்கி காண்பிக்கப்படுகிறது. சீக்கிரத்திலே சம்பவிக்க வேண்டியவைகளை தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு ஒப்புவித்ததுமான காரியம் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் 1வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். சீக்கிரத்தில் இதெல்லாம் சம்பவிக்க போகுது. உலகம் ஒரு காரியத்தை நினைச்சிட்டு இருக்குது. இந்த உலகம் ரொம்ப நாளைக்கு இருக்க போகுது, இந்த உலகம் நீண்ட காலமாக இருக்க போகுது, நெடுங்காலமாக இருக்க போகுதுன்னு உலகம் நினைச்சிட்டு இருக்குது. உலகம் சில காரியங்களுக்கு பின்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் நமக்கோ ஆண்டவர் தம்முடைய ஆவியினாலே இவைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கவனிக்கும்படி, இவைகளை நாம் பார்க்கும்படி, இவைகளுக்கு நாம் செவி கொடுக்கும்படி ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவருக்கு நம்ம நன்றிகளை சொல்லணும். அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அநேகம் தடவை இந்த வார்த்தைகளை நம்ம கேட்கிறோம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். காதுள்ளவர்களாக நம்ம இருக்கணும். இந்த நாட்களில் காதுகள் வேணும். அப்படின்னா என்ன? நமக்கு காது இல்லையா? அப்படி இல்லை. ஆவியானவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்கிற காதுகள், செவிகள் விருத்த சேதனமுடையதாக இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் ஊழியம் செய்யும் போது ஓமைகளாகவே ஆண்டவர் பேசினார். ஓமை மொழிகளால் என் வாயை திறப்பேன் என்று சொன்ன தேவன், அவர் சொன்ன வார்த்தை கேளுங்கள், கேளுங்கள். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான், கேளுங்கள். அவரும் அதே தான் சொல்றாரு, கேளுங்கள் என்று சொல்லி. அப்ப நம்ம என்ன செய்யணும்? சபையிலே ஆவியானவர் சொல்கிற வார்த்தை, ஆண்டவர் கொடுக்கிற அந்த வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை என்ன காரியங்களை கொடுக்குது, பரிசுத்த ஆவியானவர் என்ன பேசுறாரு, காதுகளை கொடுத்து கவனிக்க வேண்டும். ஆனா ஆண்டவர் சில நேரத்தில் சொல்லுவார் பாருங்க, ஊழியம் செய்த நாட்களிலே காதுகளால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று சொல்லி. மந்தமாக கேட்கக்கூடாது. அதே போல வழி அருகே விதைக்கப்பட்டவங்க வசனத்தை கேட்டும் ரொம்ப அவங்களுக்கு ஆசை, அந்த வசனத்தின் மேலே ஏற்றுக்கொள்றாங்க. ஆனால் அவர்களுக்குள்ள வேர் இல்லை, பாறை மேலே விழுகிறாங்க, வேர் இல்லை, வழி அருகே விழுகிறாங்க. ஆகாயத்து பறவைகள் பட்சித்து போடுகிறது, சத்ரு வந்து எடுத்து போடுகிறான். அநேக காரியங்கள் இருக்குது. அதனால வேத வசனங்களை, அதனால தான் பரிசுத்தவான்கள் நிருபங்களை எழுதுறாங்க. வேத வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அநேகர் கேட்கிறாங்க. வேத அறிவு, வசன அறிவு நிறைய பேருக்கு இருக்குது. இந்த உலகம் வசனங்களை பார்க்கிறது. உலகத்தின் பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் வசனத்தை குறித்து பேசியிருக்கிறாங்க. அநேகர் நமக்கு தெரியும், வேதத்தில் இப்படி எழுதியிருக்கு என்று சொல்லி பேசுகிறாங்க. இன்றைய காலகட்டங்களிலே அதிகமாக வேற்று மதத்தை சார்ந்தவர்கள் வேதத்தை எடுத்து பேசுகிறாங்க. வேதத்தில் இப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, கை கொண்டு நடக்கிறவர்கள், கை கொண்டு நடக்கிறவர்கள், சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிக்க வாசல்களை துறவுங்கள் என்று என்று பழைய ஏற்பாட்டில் நம்ம சில காரியங்களை படிக்கிறோம் பாருங்க. ஆமாம், சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி மாத்திரம்தான் உள்ளே பிரவேசிக்க பரலோகத்தின் வாசல்கள் திறக்கப்படும். அதனால தான் இந்த மாதிரி காரியங்களை நம்ம தியானிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்போ அந்த 7 தூதரில் ஒருத்தர் சொல்றது, யோவானை பார்த்து சொல்றது, யோவானே வா, யோவானே உனக்கு நான் ஒரு விஷயத்தை காண்பிக்கிறேன். என்ன காண்பிக்கிறேன் தெரியுமா? அந்த பரிசுத்த நகரம், பரம எருசலேம், புருஷனுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற மணவாட்டியை போல, தன்னுடைய மணவாளனுக்காக மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற அந்த நகரம், அது பரலோகத்திலிருந்து இறங்கி வருது, பரலோகத்திலிருந்து இறங்கி வருது. நீ பாரு, வா, உனக்கு நான் காட்டுறேன் என்று சொல்லி அழைத்து கொண்டு போவதை காண முடியும். மணவாளனுக்காக ஆயத்தப்பட்ட மணவாட்டி. மத்தேயு 25 இந்த ஊமையை நம்ம பார்ப்போம். புத்தியுள்ள கன்னிகைகள், புத்தியுள்ளவர்கள், அவங்க 5 பேர் மாத்திரமே. ஆனால் எதிர்கொண்டு போக 10 பேர் புறப்பட்டாங்க, 10 பேர் கிளம்புனாங்க. ஆமாம், வசனம் சொல்லுது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்காங்க. அந்த 10 பேரும் அழைக்கப்படுறாங்க மணவாளனை எதிர்கொண்டு போக. ஆனால் காரியம் என்ன தெரியுமா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார் அப்படின்னு சொன்னால், அந்த புத்தியுள்ளவர்கள் யார் அப்படின்னு சொன்னால் 5 பேர் மாத்திரம்தான். ஏன் அப்படின்னு சொன்னால், அவர்கள் தீவட்டிகளோடு எண்ணெயையும் கொண்டு போனார்கள். இன்னைக்கு அநேகருடைய எண்ணெய்கள் தீர்ந்துட்டுருக்கு. ஆனால் அவர்களுக்கு அந்த காரியங்கள் தெரியாதபடிக்கு சத்துரு என்ன செய்கிறா அப்படின்னா,
அவளுடைய கண்களை குருடாக்கி வச்சிருக்கான். அவளுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்குது. என்ன தீந்துருச்சு, உங்களுடைய விளக்குல என்ன தீந்துருச்சு, நீங்க பாருங்க என்று சொல்லாதபடிக்கு அலர்ட் இல்ல. ஏன்? பரிசுத்த ஆவியானவர் பேச அனுமதிக்கிறதில்ல. அனுமதிக்காம அவருடைய காரியங்களை அப்படியே மட்டுப்படுத்தும் போது, உலகத்தின் சத்தம் அதிகமா காதுல கேட்கும்போது, சர்ப்பத்தின் சத்தம் கேட்க ஆரம்பிச்சோன்னே பாருங்க, ஏவாள் என்ன பண்ணா அப்படின்னு சொன்னா, தேவ சத்தத்துக்கு ஒளிஞ்சுக்கிட்டா. அதே போல சர்ப்பத்தின் சத்தத்தை அதிகமா கேட்டு, உலகத்தின் சத்தத்தை அதிகமா கேட்டு, தேவ சத்தம் உள்ள வரும்போது பயமா இருக்குது, போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆமா, அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது. ஏன் அப்படின்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருந்தாலே அவருடைய வேலை என்ன அப்படின்னா, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயந்தீர்ப்பை குறித்தும் உணர்த்திட்டே இருப்பார், கண்டிச்சுட்டே இருப்பார், கண்டித்து உணர்த்துகிறார். பரிசுத்த ஆவியானவருடைய வேலை அதுதான். இன்னைக்கு சில நேரத்தில் நம்மளை யாராவது கண்டிச்சாங்க அப்படின்னா நம்மளுக்கு கோபம் வரும், எரிச்சல் வரும். அவர்களை நம்ம நினைப்போம், என்னடா சும்மா திட்டிகிட்டே இருக்காங்க, சும்மா நம்மளை பேசிகிட்டே இருக்காங்க. ஆனால் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு ஆண்டு கொடுத்துருக்காரு தெரியுமா? கண்டிச்சு உணர்த்த, பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயந்தீர்ப்பை குறித்து. அப்பதான் என் பிள்ளை கரெக்டா இருப்பா. ஆண்டவர் சொல்லுவார், என்றைக்கும் உங்களுடைய கூட இருக்கும்படி. அவர் அதற்கு மாத்திரம் இல்லை, தேற்றரவு பண்ணுவாரு, ஆறுதல் படுத்திடுவாரு, கம்ஃபர்டர் என்று அது சொல்லப்படுகிறது. தேற்றரவாளன், தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியானவர் அப்ப கம்ஃபர்ட் பண்ணுவாரு. சில காரியங்களை நம்ம வேதனைப்படும் போது அப்ப பாருங்க, அந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருந்தா மட்டும்தான் அந்த அலர்ட் நமக்கு கேட்டுட்டே இருக்கும், அந்த எச்சரிக்கை மணி கேட்டுட்டே இருக்கும். சில நேரங்களில் மட்டுப்படுத்துறதுனால இந்த காரியங்கள் நமக்கு கேட்கப்படாமல் போகிறது. இங்கே ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை நான் உனக்கு காண்பிக்கிறவா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் அந்த பரம எருசலேம் பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியிலே கொண்டு போறாரு. தூதன் காண்பிக்கும்படிக்கு ஆவியிலே கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம், அந்த பரிசுத்த நகரம் பரம எருசலேம், அது எங்கிருந்து இறங்கி வருதான்? பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை காண்பித்தான். அப்படியே பரலோகத்திலிருந்து அது இறங்கி வருகிறது. அந்த பரம எருசலேம் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது. அதை அப்படியே காற்று அந்த காரியங்களை பார்க்க முடியும். அதற்கு பெரிதும் உயரமுமான மதில் இருக்கு, மதில் சுவர் இருக்குது. பெரிதும் உயரமுமான மதில் சுவர். அந்த பரிசுத்த நகரத்திற்கு சுற்றிலும் மதில்கள் இருக்கிறதாம். சுற்றிலும் மதில்கள் என்பது பாதுகாப்பை குறிக்கிறது. ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி ஆதாமையும் ஏவாளையும் உள்ளே வைத்து ஆண்டவர் என்ன செய்தார்? பாதுகாப்பாக இருந்தார். ஆனால் சில காரியங்களை ஆதாமுக்கு கொடுத்தாரு, சில கட்டளைகளை கொடுத்தாரு. அதை அவன் பின்பற்ற தவறுனதுனால சர்ப்பம் உள்ளே வந்ததை நம்மளால் பார்க்க முடியும். இன்றைக்கு அப்படித்தான். மதில் சுவர் அவர் தான். எருசலேமுக்கு சுற்றிலும் மதிலாக இருக்கிறவர் அவர் தான். நம்ம குடும்பத்துக்கு மதிலை போல இருக்கிறவர் அவர் தான். ஆனால் அந்த மதிலை கரெக்ட் பண்ணிட்டு இருக்கோமா? இந்த காரியங்கள் இல்லை. நெகேமியா அதை கேள்விப்படுறாரு. அந்நிய தேசத்தில் இருக்கிறாரு, பானபாத்திரக்காரனாக இருக்கிறாரு. ஆமாம், ஆனாலும் அவருக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், தன்னுடைய ஜனத்தை குறித்து ஒரு காரியங்கள் தெரிய வருது. மதில் சுவர் அலங்கம் இடிஞ்சு போயிருச்சு. அலங்கம் இல்லை. அலங்கம் என்பது பாதுகாப்பு. இன்னைக்கு அலங்கம் இடிந்து போனது கூட தெரியாமல் அநேகர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இருள மூழ்கி கிடக்கிறாங்க. தன்னை சுற்றிலும் அலங்கம் இருக்குதா? தன்னை சுற்றி பாதுகாப்பு இருக்குதா? தான் காக்கப்பட்டு தான் இருக்கிறோமா? அந்த வேலிக்குள்ளே தான் இருக்கிறோமா? பாதுகாப்பாக இருக்கிறோமா? சில நேரங்களிலே அலங்கத்தை நம்ம சரி பார்த்து இருக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. தேவ பாதுகாப்பை ஒவ்வொரு நாளும் நம்ம பெற்றுக்கொண்டு அதை நம்ம ரினியூவல் பண்ணிகிட்டே இருக்கணும். அதை எப்படி நம்ம செய்யணும்? எப்படி அதை புதுப்பித்து கொண்டே இருக்கிறது? தேவன் நம்ம மேலே தான் பாதுகாப்பாக இருக்கிறாரே. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. உண்மைதானே? நம்ம எதுக்கு அதை ரினியூவல் பண்ணணும்? ஆமாம், அதை நம்ம புதுப்பித்து கொண்டே இருக்கணும். அதை நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லை என்றால் அதை எக்ஸ்பிரி ஆயிரும். சத்துரு எக்ஸ்பிரியாக வைத்திருப்பான். அப்போ ஏன் அந்த பாதுகாப்பு போகிறது? தேவனுடைய அந்த ஆளுமையை விட்டு நம்ம அப்படியே வெளியில் வரும்போது, பாவம் செய்யும்போது அந்த பாதுகாப்பு கொஞ்சம் கொஞ்சமாக போகிறது. ஆமாம், அந்த அலங்கத்தை கட்டணும், அலங்கத்தை கரெக்டாக வைக்கணும். உள்ளே துஷ்ட மிருகங்கள் வராதபடிக்கு, உள்ளே சில காரியங்கள் வராதபடிக்கு அந்த மதில் என்பது ரொம்ப முக்கியம். அலங்கம் என்பது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அலங்கம் இருக்குதா? நம்ம குடும்பத்தில் அலங்கம் இருக்குதா? நம்ம இருதயத்திற்கு அலங்கம் இருக்கிறதா? இருதயத்தில் தேவையில்லாத காரியங்களை போட்டு வைக்கிறது, தேவையில்லாத சிந்தனைகளை போட்டு வைக்கிறது, நம்முடைய சிந்தனைக்கு ஒரு அலங்கம் இருக்கிறதா? இந்த காரியங்களை கவனித்து பார்க்கும்படி பரிசுத்த ஆவியானவர் எச்சரிக்கிறார் இந்த அதிகாலை வேளையிலே. அப்படிப்பட்டவர்கள் மாத்திரமே தங்களை காத்து கொள்கிறவர்கள் மாத்திரமே, ஒரே புருஷனாகிய கிறிஸ்துவுக்காக கற்புள்ள கன்னிகையாக கரை திரை இல்லாதபடிக்கு தன்னை கற்புள்ளவர்களாய் காத்து கொண்ட அந்த மணவாட்டிகள் மாத்திரமே அந்த பரம எருசலேமுக்குள்ள, அந்த சியோனுக்குள்ள போக முடியும். அதனால தான் ஆண்டவர் கரை திரை இல்லாமல் இருக்க சொல்றாரு. கரைகளையெல்லாம் இல்லாமல் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறாரு. அதிகாலை வேளையிலே சபையின் அந்த
பரிசுத்தத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த பரிசுத்தத்தை தரும்படி, நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல்லி ஒவ்வொரு நிமிடமும் பரிசுத்தமாகணும். சான்டிஃபிகேஷன் ஒவ்வொரு நிமிடமும் வேணும். ஏன்னா பொல்லாத உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, அந்த பரம எருசலேமாகிய பரிசுத்த நகரத்திற்கு பெரிதும் உயரமுமான மதில் சுவர் இருக்குது. பெரிதும் உயரமுமா இருக்குது அந்த மதில் சுவர். அது எப்படி இருக்குதாம்? கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்களாக 12 வாசல்களும் இருந்தன. வாசல்கள் 12, ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு 3 வாசல், 12 வாசல் உள்ள இருக்குது. 12 அப்போஸ்தலர்கள், 12 கோத்திரங்கள் எல்லாமே நமக்கு தெரியும். பாருங்க, வாசல்கள் 12 ஒரு பூரணத்தை குறிக்கிறது. 12 வாசல்கள் இருக்கிறது அங்கே. 12 வாசல்கள், ஒவ்வொரு திசையிலையும் 3 வாசல்கள் இருக்கிறது. வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். சும்மா இல்லை, தூதர்கள் நமக்கு பணிவிடை ஆவிகள் என்பதை நிரூபிக்கும்படியாய் கடைசி வரைக்கும் இந்த காரியம் வருது. பாருங்க, சில நேரங்களில் தூதர்களை வணக்கம் செய்வது, தூதர்களை ஆராதனை செய்கிற அந்த காரியங்களுக்கு நேராக நம்ம கடந்து போகக்கூடாது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் முந்தைய அதிகாரத்தில் நம்ம படித்தோமானால், யோவான் விழுந்துருவார் பாதத்தில். தூதன் பயந்துருவான். ஐயோ, இப்படி செய்யாதபடிக்கு பார், நானும் ஒரு ஊழியக்காரன் தான். ஏனென்றால் அந்த வணக்கத்தை விரும்பக்கூடாது. அந்த வணக்கத்தை விரும்பினதுனால தான், ஆராதனை விரும்பினதுனால தான் லூசிஃபர் கீழே தள்ளப்பட்டு சாத்தானை மாறி போனான். அங்கே இருக்கிற தூதன் பயப்படுறான். ஐயோ, நான் ஒரு பணிவிடைக்காரன், நான் ஒரு ஊழியன், நானும் உன்னோடு கூட ஒரு ஊழியன். அப்போ அந்த தூதர்கள் பணிவிடைக்காரர்கள் அவங்க வாசலில் நிற்கிறாங்க. 12 தூதர்கள் 12 வாசலில் நிற்கிறாங்க. அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியாராகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. பார்த்தீங்களா? அந்த இஸ்ரவேலுடைய கோத்திரத்தோட நாமங்கள் ஆண்டவர் சும்மா தெரிந்து கொள்ளல. இஸ்ரவேலை என் ஜனமாக தெரிந்து கொண்டேன், இஸ்ரவேல் எனக்கு சேஷ்ட புத்திரன், அவனை நான் எடுத்துக்கொண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு கூட்ட ஜனத்தை தெரிந்தெடுக்கிறாரே. அந்த ஜனத்தினுடைய அந்த கோத்திரங்களுடைய நாமங்கள் அந்த 12 வாசல்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அஸ்திபார கற்களும் 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகளின் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. அல்லேலூயா! அப்போஸ்தலர்களுடைய நாமங்கள் அங்கே பதிந்திருந்தன. ஒரு காரியத்தை நான் இங்கே பதிவு செய்ய ஆசைப்படுறேன். பாருங்க, அப்போஸ்தலரில் யூதாஸ் தனக்குரிய இடத்தை இழந்து போவான். அப்போ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? அவங்க அப்போஸ்தலரை தேர்ந்தெடுக்கணும். இந்த காரியங்களை எல்லாம் குறித்து சாட்சியாக நம்மோடே கூட இருந்த ஒருத்தரை நம்ம அந்த யூதாஸுடைய ஸ்தானத்தில், அவன் இழந்து போயிட்டா, அதில் நம்ம தேர்ந்தெடுப்பாங்க. சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது அப்படின்னு வசனம் சொல்லும். ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ஒரே ஒரு அதிகாரத்தில் மட்டும்தான் மத்தியா வருவார். அதற்கு பின்னாடி மத்தியா வருவாரா, ஏதாவது காரியத்தை செய்வாரா, ஏதாவது சபையில் இன்வால்மெண்ட் ஆவாரா, ஏதாவது ஒரு இதில் இருப்பாரா அப்படின்னா அவருடைய பேர் எங்கேயுமே காணப்படாது. ஆனால் பைபிள் ஸ்காலர்ஸ் எல்லாரும் சொல்கிற காரியம் என்னென்னா, அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு முன்னாடி தங்கள் சுய இஷ்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சீட்டு போட்டு என்ன பண்ணுறாங்க? அப்போஸ்தலரை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆமாம், பரிசுத்த ஆவியானவர் வருவதற்கு முன்னாடி தான் இந்த சீட்டு போடுற வேலையெல்லாம். இன்றைக்கு சிலர் அந்த காரியத்தை செய்கிறாங்க. ஆனால் அந்த காரியம் அப்படி செய்யக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் தான். ஆவியானவரை பெற்றுக்கொண்டதுக்கு பின்னாடி நம்ம ஜெபத்திலே சித்தத்துக்கு காத்திருக்கணும். இந்த சீட்டு போடுற காரியமெல்லாம் அதோட க்ளோஸ், அதோட முடியுது. ஆனால் அதுக்கு பின்னாடி அவர் எதுலேயுமே வரமாட்டார். ஆனால் அப்போஸ்தலர் யார் வருவார் தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பவுல் வருவார். அப்போ இங்கே அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்களில் அந்த யூதாஸ் இழந்து போன அந்த காரியம், யூதாஸுடைய பேர் இருக்காது. யாருடைய பேர் இருக்கும் அப்படின்னா, அந்த 11 அப்போஸ்தலருடைய கூட அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நாமம் தான் இருக்குது என்பது ஏகோபித்த கருத்து, பைபிள் ஸ்காலர்ஸருடைய ஏகோபித்த கருத்து. அப்போ பாருங்க, அந்த அப்போஸ்தலர்களுடைய நாமங்கள் ஒரு இடத்துல சீசர்கள் கேட்பாங்க ஆண்டவரே, எல்லாவற்றையும் விட்டு உமக்கு பின்வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அருமையான வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்பாங்க. என்ன கிடைக்கும், எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் பரலோகத்தில் நாமங்களை எழுதி வைக்கிறார், அவர்களுடைய பேர்களை எழுதி வைக்கிறார். பாருங்க, அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்கள் எதில் பதிந்திருந்தன? அஸ்திபாரத்தில் பதிஞ்சிருக்குது. அஸ்திபாரம், அதுதான் வசனம் சொல்லும். ஆமாம், தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலர்கள் என்பவர்களுடைய அஸ்திபாரங்களின் மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி வசனத்தில் நம்ம பார்ப்போம். புதிய ஏற்பாட்டில் நிருபங்களை நம்ம பார்ப்போம். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரங்களின் மேல் கட்டப்பட்டவர்கள். அப்போ அஸ்திபாரத்தில் அவங்க பேர் இருக்குது. அந்த சபைக்கு அஸ்திபாரமாகி ஆண்டவர் மூளைகள் அந்த இடத்துல அவர்களுடைய நாமங்களை பதித்து வைக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பாடுகள் படுறோம், அநேக காரியங்களை நம்ம சகிக்கிறோம், சில தியாகங்களை செய்கிறோம், ஆண்டவருக்காக சில எல்லைகள் வரைக்கும் போகிறோம். ஆனால் நம்முடைய நாமங்கள் அங்கே பதிந்திருக்கிறது. ஆண்டவர் நமக்கான
அழகான வாசஸ்தலங்களை வைத்திருக்கிறார். நம்முடைய பெயரை ஆண்டவர் புஸ்தகத்திலே எழுதி வைக்கிறார். ஜீவ புஸ்தகத்திலே, ஞாபக புஸ்தகத்திலே அவர் எழுதி வைத்து அழகுபா இருக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால நம்ம கண்ணீர் யாவையும் துடைப்போம். இப்பதான் பாருங்க முக்கியமான ஒரு காரியம் வருது. அந்த நகரம் எப்படி இருக்குதான், சதுரமா இருந்தது. முந்தைய வசனத்துல பாருங்க, என்னுடனே பேசினவன் நகரத்தையும் அதன் வாசல்களையும் அதன் மதிலையும் அளக்கிறதற்கு ஒரு பொற்கோலை பிடித்திருந்தான். ஒரு கோலை ஒன்றை பிடிச்சு அந்த நகரத்தை அளக்கக்கூடிய ஒரு காரியம். இது ஏன் தூதனுக்கு தெரியாதா என்றால், யோவான் தெரிந்து கொள்ளணும், யோவான் இந்த காரியங்களை குறித்து தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நகரத்தை அளப்பதற்கு ஒரு பொற்கோலை பிடித்த ஒரு தூதன் வருகிறான். அந்த நகரம் எப்படி இருந்தது? அது சதுரமாய் இருந்தது. 12,000 ஸ்தாதி அளவாய் இருந்தது. சதுரம் அப்படின்னா நீளம், அகலம், உயரம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. ஒரே அளவாக இருக்குது. நீளம், உயரம், அகலம் எல்லாம் ஒரே மாதிரி சமமாக இருக்குது. அதனுடைய அளவு எப்படியா, எல்லா பக்கமும் 12,000 ஸ்தாதி அளவு என்கிறது வேதம். இந்த 12,000 ஸ்தாதி அளவு அப்படின்னா என்ன அப்படின்னா 1500 மைல்கள். 1500 மைல்கள் தான் 12,000 ஸ்தாதி அளவு. அப்போ யோசிச்சு பாருங்க, 1500 இன்று 1500 அப்படி இன்று 1500 இன்று 1500 அப்போ 1500 மதில்கள், ஒவ்வொரு சைட்லையும் 1500, 12,000 ஸ்தாதி அளவு. ஆண்டவர் பாருங்க குறைவாக எதையுமே படைக்கல. ஆண்டவருக்கு அப்படி குறைவாக படைக்கவே தெரியாது. அந்த 5 அப்போ 2 மீனை கூட ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா 5000 பேருக்கு, ஸ்திரீகள் பிள்ளைகளுக்கு கணக்கில் பாருங்கள். எப்போவுமே நம்மளை கணக்கு போட முடியாது, அப்படி தானே? பெண்களை எப்போவுமே கணக்கு வைக்கவே முடியாது, பிள்ளைகளையும் பெண்களையும். ஆமாம், அவங்க பெருக்கம்தான். சபையிலேருந்து எல்லா காரியத்துலேருந்து அவங்க பெருக்கம்தான். அப்போ அவர்களுக்கெல்லாம் உணவு கொடுத்துட்டு மீதியான துணிக்கைகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தாங்களாம். ஆண்டவருக்கு எதையுமே குறைவாக படைக்க தெரியாது. ஏன்னா அவர் சம்பூர்ணம் உள்ள தேவன், பூர்ண சர்க்குணர், நிறைவாக ஆசீர்வதிக்கிற தேவன். அதே போல தான் இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று. சங்கீதம் 23:5 அநேகருக்கு அநேக காரியங்களை ஆண்டவர் செய்து கொண்டு வருகிறார், நிரம்பி வழிய செய்து கொண்டு வருகிறார். ஆமாம், நம்மளுக்கு கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தையின்படியே நம்ம குழுவில் அநேகருக்கு நன்மைகள் நடக்கிறது. ஆண்டவருக்கு எதையுமே குறைவோடு படைக்க தெரியாது. குறைவுள்ளவைகளை எல்லாம் நிறைவாக்கும்படிக்கு தான் தேவகுமாரனாகிய கிறிஸ்து உலகத்திலே வருகிறார். அவர் யெகோவா ஓசேனு. பாருங்க, அந்த 1500 மதில் அப்படின்னா அது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அது ஒரு கனசதுரமாக இருக்கணும். மேக்ஸ் டீச்சர்லாம் உள்ளே இருக்கிறீங்க, நம்ம ஜெனோரிட்டா சிஸ்டர், அதே போல் கிறிஸ்டல் மேரி சிஸ்டர், ஜெனோரிட்டா சிஸ்டர், பிசிக்ஸுக்கு அந்த சயின்ஸ் எடுத்தாலும் அவங்களுக்கு இன்னொரு அடிஷ்னல் சப்ஜெக்ட் என்னென்னா மேக்ஸ் தான் அவங்க எடுப்பாங்க. அப்போ பாருங்கள், நிறைய டீச்சர்ஸ் எல்லாம் உள்ளே இருக்கிறீங்க, எல்லாருக்கும் தெரியும். கனசதுரமாக இருக்குது 1500 அந்த மைல் அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்குது, எல்லா பக்கமும் ஒரே அளவு அப்படின்னா அது ஒரு கனசதுரத்தோட அமைப்பில் இருக்குது. பாருங்கள், சிலர் என்ன சொல்கிறாங்களாம், பைபிள் ஸ்காலர்ஸ் எல்லாம் இது ஒரு சதுரமான அமைப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களாம். சிலர் என்ன சொல்கிறாங்களாம், இது ஒரு பிரமிடை போல இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஆனால் சில வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்களாம், இது மிகப்பெரிய 1500 மைல் அப்படிங்கும்போது அது பெரிய அளவு, அதனால் அது ஒரு கூம்பு போல இருக்கும். இந்த குதுப்மினார், ஸ்தூபி அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதே போல் அது பெரிய அளவாக கூம்பு வடிவத்தில் தான் அது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இமேஜின், அவங்க கற்பனைகள் அவங்க பண்ணுறாங்க. பாருங்கள், ஆகாயத்தில் கோள்கள் இருக்குது, நம்ம பார்ப்போம், பால்வெளி மண்டலம், மில்கி வே, நம்ம அதெல்லாம் படிக்கிறோம் இல்லை, அது எல்லாமே நமக்கு தெரியும் அந்த வான்வெளி மண்டலத்தில். அப்போ இதுவரைக்கும் எந்த கோள்களுமே அந்த சதுரமாகவே இல்லை. ஆண்டவர் எவ்வளோ ஒரு காரியத்தை செய்கிறார் பாருங்கள். நாம் வாழ்கிற இந்த பூமியில் நம்ம எப்படி இருக்கோம்? சில நேரங்களில் அந்த பூமி உருண்டையை பார்க்கும்போது நம்ம எல்லாரும் நினைக்கிறது தான், சிறு வயதாக இருக்கும்போது நம்ம அந்த பூமி உருண்டையை பார்க்கும்போது அது எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக நம்மளுடைய அந்த பார்வைக்காக வச்சுருப்பாங்க. ஸ்கூல்ஸ்லேருந்து எல்லா இடத்துலையும் இந்த பூமி உருண்டை அந்த காரியங்கள் இருக்கும். நாம் நினச்சிட்டு இருக்கிறது என்னென்னா, உள்ளுக்குள்ளே நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். அந்த உருண்டைக்கு உள்ளே தான் நம்ம இருக்கிறோம், நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் காரியம் என்னென்னா, அந்த மேற்பரப்பில் தான் நம்ம வாழ்கிறோம். அந்த உருண்டையாக இருக்கிற அந்த பூமி உருண்டையின் மேல் தளத்தில் தான் நம்ம இருக்கிறோம். நம்ம அப்படியே, அதனால தான் அது புவியீர்ப்பு விசை இதற்கு தேவைப்படுகிறது. புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்ததில் நம்ம படிக்கிறோம்ல அந்த காரியங்கள். அப்போ இது ஒரு மேக்னெட்டிக் பவரில் தான் இந்த பூமி சுற்றிட்டுருக்கு. யோபு எழுதி வைப்பார், பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, அந்தரத்திலே பூமியை தொங்க வைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்தரத்தில் அப்படியே தொங்கிட்டு இருக்குது பூமி. ஆனால் இந்த நகரம் எப்படிப்பட்ட நகரமா? அஸ்திபாரங்கள் உள்ள நகரமா? எது? பரம எருசலேம். இது எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? எபிரேயர் 11 ஆபிரகாமை குறித்து, முற்பிதாக்களை குறித்து சொல்லும்போது சொல்லுவாங்க, அவங்க இதையல்ல, அவங்க அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவங்க காத்திருந்தாங்க. அப்போ இந்த பூமியினுடைய மேல் பரப்பில்
நம்ம இருக்கிறோம். இதற்கு வந்து புவியீர்ப்பு விசை தேவைப்படுகிறது. புவியீர்ப்பு விசை இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன ஆகும்? நம்ம நிற்க முடியாது, நம்ம நடக்க முடியாது, நம்மளாம் அப்படியே மிதந்துட்டு தான் இருப்போம். இப்போ எப்படி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே நம்ம மேலே போயிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து புவியீர்ப்பு விசை இல்லை. வானமண்டலத்திலலாம் அப்படியே அதுக்கு சில உடைகள் தேவைப்படுகிறது, மிதந்துட்டு தான் இருக்கணும். அப்போ பாருங்கள் அந்த மாதிரி காரியங்கள். அப்போ இங்கே நம்ம பார்க்கக்கூடிய இந்த பரம எருசலேம் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னால், இது வந்து ஒரு தெளிவான வடிவம். இது தெளிவான வடிவம். 1500 மைல், எல்லா பக்கமும் ஒரே அளவு. இது ஒரு கனசதுரம். இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த பட்டணத்தின் உள்ளளவுகள் இதனுடைய உள்ளளவுகள் கொடுக்கப்பட்டுள்ளது. நான் சொன்ன மாதிரி பாருங்கள், மேக்ஸில் நம்மளுக்கு தெரியும். இந்த கனசதுரம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அதை வந்து விளக்குறதுக்காக ஒரு கண்ணாடி பந்தோட அமைப்பை எடுத்து அதை விளக்குவாங்க. இந்த கனசதுரத்தோட 8 மூலைகளும் கோலத்தை தொட்டு கொண்டிருக்க வேண்டும். இதுதான் வந்து அதனுடைய தியரி, அதனுடைய கூற்று அப்படின்னு சொல்லலாம். இந்த கனசதுரம் அப்படின்னு ஒரு பொருள் கனசதுரமாக இருந்துச்சுன்னா அதனுடைய சதுரத்தின் 8 மூலைகளும் எப்படி இருக்கணுமா, அந்த கோலத்தை தொட்டு கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கியல் நிபுணர்கள் எல்லாருமே, பொறியியல் வல்லுநர்கள், அவங்களுக்கெல்லாம் இது தேவை. கோலத்தின் சுற்றளவு அப்படின்னு படிப்பாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது போல் கோலத்தின் சுற்றளவு இதை குறித்து படிப்பாங்க. இது வந்து எல்லாரும் ஒரே விதமான முடிவையே கூறுகிறார்கள். நல்லா வந்து அருமையான டீச்சர்ஸ் எல்லாம் உள்ளே இருக்கிறீங்க, மேக்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம். அப்போ 1500 பக்க அளவுகள் கொண்ட இந்த கனசதுரத்தை உள்ளடக்கக்கூடிய கோலத்தின் சுற்றளவு பாருங்கள். எல்லா பக்கம் 1500 மைல். இப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இப்படி நினைக்கலாம், டீச்சர்ஸ் மட்டும்தான் அதை புரிஞ்சுக்குவாங்களா அப்படின்னா நம்மளும் புரிஞ்சுக்கலாம். நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்கள் மனசில் இமேஜின் பண்ணுங்கள். எல்லா பக்கமே சதுரம், எல்லா பக்கமுமே 1500 மைல்கள். உள்ளுக்குள்ளே தான் நம்ம வாழ போகிறோம். பூமி போல் வெளிப்புறத்தில் நம்ம வாழ போகிறதில்ல. ஆண்டருடைய பிள்ளைங்கள் அந்த கனசதுரத்துக்கு உள்ளே வாழ போகிறாங்க. இது வந்து இந்த கனசதுரத்தை உள்ளடக்கக்கூடிய இந்த கோலத்தோட சுற்றளவு எவ்வளவு இருக்குமா, அதையும் பைபிள் ஸ்காலர்ஸ் அவங்க கணக்கிட்டு சொல்கிறாங்க. 8164 மைல்கள் இருக்குமா. அவ்வளோ பெரிய ஒரு காரியம், பெரிய அளவில். இதெல்லாம் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் இவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறது தான். ஆனால் அது அளவிட முடியாதது, அது நினச்சி பார்க்க முடியாதது. அந்த காரியங்கள் மனதில் தோன்றலை. ஆனாலும் ஆண்டவர் இதெல்லாம் வெளிப்படுத்தி நம்மளுக்கு வச்சுருக்கிறார். இப்படி இருக்கும்ல, இப்படி இருக்கும்ல. நமக்கு கொடுக்கப்பட்ட அறிவில் நம்ம நினைக்கிறோம் இல்லை. கணக்கியல் வல்லுநர்கள் நமக்கு அந்த தியரி கொடுத்துருக்குறாங்க, அந்த ஃபார்முலா கொடுத்துருக்குறாங்க. அதை வச்சு நம்ம வந்து ஒரு கணிக்கிறோம், அவ்வளவுதான். ஆனால் ஆண்டவருடைய ஞானம் அளவில்லாதது. அப்போ நம்மளோட அறிவிலிருந்தே பார்க்கும்போது இந்த காரியத்தில் குறைவே இல்லையே. அந்த நகரம் எப்படி இருக்கும், அந்த காரியங்கள் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். நிலாவுக்கு விட்டம் கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு வட்டமான ஒரு அமைப்பில், கோலமான அமைப்பில் விட்டம் ஆரம், இதெல்லாம் ஜாமெட்ரியில் நம்ம பார்ப்போம் இல்லையா இந்த காரியங்களெல்லாம். அப்போ அதுக்கு கண்டுபிடிக்கிறாங்களாம், அது ஏறக்குறைய 2160 மைல் தானா. ஒரு நிலாவுக்கே ஒரு காரியம் இவ்வளவு தானா. ஆனால் பாருங்கள், நம்ம வாழப்போகிற அந்த சியோன் பர்வதம், அந்த பரம எருசலேம், அது எப்படி இருக்க போகிறது அப்படின்னு சொன்னால், அது பாருங்கள், உள்ளுக்குள்ள அந்த கோலத்தின் உள்ளுக்குள்ளே 8164 மைல்கள் அப்படின்னு கணிக்கிறாங்க. ஆமாம், புதிய எருசலேமோட கோலத்தின் விட்டம் எவ்வளவா, 2600 மைல் இருக்குது. நிலாவை விட பெருசு, நிலாவை விட அது பெருசு. உள்பகுதியிலே நம்ம வாழ போகிறோம். இந்த பூமியில் தான் வெளிப்பகுதி. ஆனால் அங்கே எப்படி இருக்குது, நம்ம உள்ளே வாழ போகிறோம். அதே போல் சில காரியங்களை கணிக்கிறாரு பாருங்க. அந்த சில காரியங்களோட அளவுகள் கொடுக்கப்படுகிறது. 17வது வசனத்தை பாருங்க. அவன் அதன் மதிலை அளந்த போது அது தூதனுடைய அளவாகிய மனுஷ அளவின்படியே 144 முழமாய் இருந்தது. அளவுகளை கூட நம்மளுக்கு காட்டுறாரு பாருங்க ஆண்டவர். அளவுகளை கூட எழுதி வைக்கிறாரு. 144 முழமாய் இருக்கிறது. எருசலேம் அப்படின்னு சொன்னாலே அது சாலேம் தான். அநேக வசனங்களை நம்ம பார்ப்போம். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இன்றைக்கும் அதனுடைய நிலைமை அப்படிதான் இருக்குது இல்லையா. எருசலேமின் சமாதானம், எருசலேமுக்கு சமாதானமே இல்லை, சுற்றிலும் பிரச்சனை. ஆண்டவர் வர்ற வரைக்கும் அந்த காரியங்கள் அப்படி தான் இருக்கும். எருசலேம் சமாதானமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எருசலேமே, உன்னை மறந்தால் என் வழக்கரம் தன் தொழிலை மறப்பதாக. என் முக்கியமான மகிழ்ச்சியிலோ அதிகமாக நினைக்காம போனால் என் நாவு மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாகன்னு சங்கீதக்காரன் தாவீது பாடுவதை நம்மால் பார்க்க முடியும். அப்போ எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொண்டே இருக்கணும். எருசலேம், சாலேம், அதனுடைய பேர் பாருங்க. அதனுடைய பேரே என்ன அப்படின்னா சமாதானம். ஆனால் எருசலேமுக்கு சமாதானமே இல்லை. எப்போ சமாதானம் கிடைக்கும்? ஆண்டவருடைய வருகையில். அதை
அதற்கு இணையாக தான் இந்த பரம எருசலேமே அது சமாதானத்தின் ஒரு இடமா இருக்க போகுது. ஏன்னா சத்துரு தள்ளப்பட போகிறான், நித்தியமாய் அவன் நரகத்தில் தள்ளப்பட போகிறான், அக்கினி கடல்ல தள்ளப்பட போகிறான். தீட்டுள்ளது உள்ளே வரப்போறது இல்லை அந்த நகரத்துக்குள்ள. அதனால எப்படி இருக்கும்? அது சமாதானமாக இருக்க போகிறது. அந்த சமாதானத்தை அங்கே நம்ம அனுபவிக்க போகிறோம், அங்கே அனுபவிக்க போகிறோம். அந்த பரம எருசலேமில் நம்ம அனுபவிக்க போகிறோம். பாருங்க 18வது வசனத்தில் அதனுடைய அழகு வர்ணிக்கப்படுகிறது. அதன் மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நம்முடைய பார்வைக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிபிடி எல்லாம் பாருங்க நம்ம இதை நம்ம பார்க்குறோம். நம்முடைய அறிவுக்கு அது புரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த காரியங்களெல்லாம். அதன் மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொண்ணாக இருந்தது. அந்த நகரம் எப்படி இருக்குதா? தெளிந்த பளிங்கு மாதிரி இருக்குது, சுத்த பொண்ணாக இருக்குது. நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. ரத்தினம் விதவிதமான கலரில், விதவிதமான ஒரு காரியத்தில் ஒளியுள்ள அந்த ரத்தினம் அப்படின்னாலே உறுதி. அநேகர் தங்களுடைய பெயர்களை ரத்தினம் அப்படின்னு வச்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும்ல. ஆமாம், ரத்தினம் அப்படிங்கிற பெயர் அநேகருக்கு இருக்குது. அந்த பெயரோடு இன்னொரு பெயரை சேர்த்து ரத்தினம் அப்படின்னு வைப்பாங்க பாருங்க. ரத்தினம் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. முதலாவது அஸ்திபாரம் வச்சிரக்கல், இரண்டாவது இந்திர நீலம், மூன்றாவது சந்திரகாந்தம் இது ஒரு விலை உயர்ந்த கல், நான்காவது மரகதம். அநேகர் இந்த பெயர்களை எல்லாம் வைக்கிறத நம்மளால் பார்க்க முடியும்ல. மரகதம்னு பேர் வைப்பாங்க. நம்ம குழுவில் கூட அருமையான சந்திரபுஷ்பம் சிஸ்டர் இருக்கிறாங்க. சந்திரகாந்தம் அப்படிங்கிறது ஒரு கல். அடுத்தது வரும் புஷ்பராகம் அப்படிங்கிறதும் ஒரு கல் தான். இதெல்லாம் அந்த நகரத்தின் அந்த மதில்களால் கட்டப்பட்ட கற்கள். எவ்வளோ ஒரு அருமையான பெயர்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் பாருங்க. ஆண்டவரை நம்ம துதிக்கணும். நான்காவது மரகதம், ஐந்தாவது கோமேதகம், ஆறாவது பதுமராகம், ஏழாவது ஸ்வர்ண ரத்தினம், எட்டாவது படிகப்பச்சை, ஒன்பதாவது புஷ்பராகம், 10வது வைடூரியம், 11வது சுனீரம், 12வது சுகந்தி. இதெல்லாம் விலையுயர்ந்த கற்களால் கட்டப்பட்டிருக்கிறது. அதனுடைய மதில்கள் எவ்வளவு அழகாக ஆண்டவர் எழுதி வைக்கிறார். ஏதோ மனுஷ அறிவுக்கு தெரிந்தபடி டெக்னாலஜியில் வடிவமைக்கப்பட்ட ஃபோட்டோஸ் இதெல்லாம். ஆனால் இதை பார்க்கும்போதே நம்மளுக்கு இப்படி இருக்குதே, அந்த இடம் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். அப்போ அந்த காரியத்திற்கு போகிறதுக்கு நம்ம ஆயத்தப்பட வேண்டாமா? இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்காக எந்த மேன்மையும் நம்ம துறக்கலாம். அதனால தான் பவுல் சொல்லுவார், 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டவர். அவருக்கு ஒரு காரியம் தெரியும். எனக்கு ஒன்று ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. நான் அதனால் நிச்சயம் இல்லாதவனாக ஓட மாட்டேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ண மாட்டேன். இந்த உலகத்தில் எவ்வளோ பாடு வேணா பட்டுக்குவேன், இந்த உலகத்தில் எவ்வளோ கஷ்டம் வேணா சகிச்சுக்குவேன். ஆமாம், நிர்வாணமோ பசியோ தாகமோ பட்டயமோ பஞ்சமோ எதுவும் என்னை பிரிக்காது. ஆமாம், கிறிஸ்துவுக்காக நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அவருக்காக எல்லாத்தையும் நஷ்டம்னு விட்டேன், குப்பைன்னு விட்டேன், சொல்லிக்கொண்டே போய்கொண்டே இருப்பார். 13 நிருபங்களுக்கு மேலே எழுதின பவுல் அப்போஸ்தலனுடைய அறிவின் தெளிவு. ஏன்னா 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட நிலைமை. இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருடைய அந்த வார்த்தைகளை சுமந்து கொண்டு ஆண்டவருடைய அந்த வேதத்தின் காரியங்களை பார்க்கிற நாம அதற்கு நம்ம ஆயத்தப்பட்டோமா என்று நமக்குள்ளே நம்ம கேள்வி கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்மை நாமே கேட்டு பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 12 வாசல்களும் 12 முத்துக்கள். வாசல்கள் கூட முத்துக்கலாம் பாருங்க. மதில்களும் விலையுயர்ந்த கற்கள், வாசல்கள் 12 முத்துக்கள். ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தா இருக்குது. வாசல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முத்து. ஆமாம், நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொண்ணா இருந்தது. அல்லேலூயா. அதனை வர்ணிக்க வார்த்தையே இல்லை. அந்த எருசலேம் நகரத்தை வர்ணிக்க வார்த்தையே இல்லை. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற இந்த காரியங்களை படிக்கும் போதே நம்மளுக்கு எவ்வளோ குதூகலமாக சந்தோஷமாக இருக்குது. ஆனால் வர்ணிக்க வார்த்தையே இல்லை. ஆமாம், அதிலே தேவாலயத்தை நான் காணலை. அங்கே தேவாலயம் இல்லை. ஏன் தெரியுமா? ஏன் அங்கே தேவாலயம் இல்லை? சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். அவரே வாசம் பண்ணுவார். மனிதர்கள் மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவரே வாசம் பண்ணுவார். அவரே ஆலயம். தேவ ஆலயமும் அவரே ஆலயம். ஆலயமாய் அவர் இருப்பார். என்ன ஒரு அழகான வாழ்க்கை அது. ஆமாம், நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதுக்கு வேண்டாம். தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிக்குது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ஆட்டுக்குட்டியானவர் விளக்கா வருவார். ஆட்டுக்குட்டியானவர் விளக்கா இருப்பார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவநாமத்தை உயர்த்தலாமா? ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். அப்ப ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் என்று எழுதல, ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று எழுதல. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ரட்சிப்பை புதுப்பித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். ஏனென்றால்
என்னவென்றால் நம்மை சுற்றி நெருக்குகிற அநேக காரியங்கள் இந்த உலகத்தில் உண்டு, இந்த பூமியில உண்டு. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படணும். சொல்ல முடியுமா என்னிடத்துல பாவம் இல்லை என்று யாராவது நம்ம சொல்ல முடியுமா? அவர் மாத்திரம்தான் சொல்ல முடியும். பாவமில்லாத பரிசுத்தவர் மாத்திரம்தான், பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர் அவர் மாத்திரம்தான், நம்மை பரிசுத்தமாக்குகிறவர் அவர் மாத்திரம்தான். அவருடைய இரத்தத்தினால அவருடைய வசனத்தினால நம்மை சுத்திகரிக்கிறார். அதனால ஒவ்வொரு நாளும், அதனால தான் அதிகாலை ஜெபங்கள், ஒவ்வொரு நிமிடமும் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும், ரட்சிப்பை பூர்ணப்படுத்தி கொண்டே இருக்கணும். நான் பெரிய ஆளு, என்னை ஒன்றும் பண்ண முடியாது, நான் அப்படி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அழுக்கான கந்த, நம்மளாம் யாரு? அழுக்கான கந்த. இதோ என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள், துர்குணத்திலே உருவானேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள்ள இல்லை, பொய் சொல்லிடுவோம். ரட்சிப்பு ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படணும், ஒவ்வொரு நாளும் தேவ வெளிச்சத்தில் நடக்கணும். நான் ஏதாவது தப்பு ஏதாவது பண்ணிட்டேனாப்பா, கரெக்ட் பண்ணிடுங்கப்பா, என்னை கரெக்ஷன் பண்ணிடுங்கப்பா, நான் இனி கரெக்டாக நடந்துக்கிறப்பா. ஒவ்வொரு நாளும் மனம் திரும்புகிற அனுபவம், ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பை காத்துக்கொள்கிற அனுபவம் சபைக்கு வேண்டும். இந்த காரியங்கள் இல்லாததுனால தான், மாய்க்குள்ளே இருக்கிறதுனால தான், நான் பெரிய ஆளு என்கிற அந்த எண்ணம் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு அநேக ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொள்ள முடியல. அதனால தான் ஆண்டவர் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு சபையை பார்த்து சொல்றாரு, நீ நிர்வாணியா இருக்கிறது உனக்கு தெரியாம நீ என்ன பண்ற அப்படின்னா, நான் பெரிய ஐஸ்வர்யவான் திரவிய சம்மனன் நீ சொல்ற, ஆனா நிர்வாணியா நீ நின்றுட்டு இருக்கியே, ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாம இருக்கிறிய, உனக்கு தெரியலையா? உனக்கு தெரியலையா? உன்னுடைய ஆவிக்குரிய கண் மழுங்கி போச்சா? உனக்கு தெரியலையா? ஆண்டவர் சபையை பார்த்து வேதனைப்படுகிற காரியங்கள் இன்றைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். அங்கே ராக்காலம் இல்லாதபடினால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதில்லை. வாசலை அடைக்க மாட்டாங்களா? வாசலை அடைக்க மாட்டாங்களா? நினைச்சு பாருங்க. வாசலை ஏன் அடைக்கிறோம்? ஏன் கதவை சாத்திட்டு படுக்கிறோம்? நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். ஏன் இன்றைக்கும் எல்லைகளில், நம்முடைய நாட்டின் எல்லைகளில் ஏன் இராணுவ வீரர்கள் காத்து கொண்டு கண் விழித்து கொண்டு நிற்கிறாங்க? அந்த எல்லைகளில் ஏன் பாதுகாப்பு? ஏன் காரியங்கள்? ஏன்னா துஷ்டன் எப்பவுமே வருவான். ஆனால் அங்கே துஷ்டன் நிரந்தரமாக அவன் அக்னி கடலிலே தள்ளப்படுவான். இனி ஒரு சாபமும் இல்லை, ஒரு பாவமும் இல்லை, எந்த கலக்கமும் இல்லை, எந்த காரியமும் இல்லை. வாசலை பூட்டணும்னு அவசியமே இல்லை. அங்கே ஆட்டுக்குட்டியானவர் விளக்கு, அவரே பாதுகாப்பு. ஜாலியாக சந்தோஷமாக அழகா தன்னுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அந்த வெளிச்சத்தில் நடந்து ஒரு உண்மையான வாழ்க்கையை நம்ம அனுபவிக்க போகிறோம். அதுதான் உண்மையான வாழ்க்கை. அநேகர் இந்த உலகத்தில் சொல்றது என்ன தெரியுமா? செத்து செத்து பிழைக்கிறேன், டெய்லி செத்து செத்து பிழைக்கிறேன், ஒரு நாளை ஓட்டுறதே கஷ்டமாக இருக்குது. உண்மைதான். பவுல் சொல்லுவார், இந்த உலகத்தில் நம்ம இந்த பூமிக்குரிய சரீரத்தில் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த உலகத்தில் உண்மைதான், நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். சர்வ சிருஷ்டியும் தவித்து வேதனைப்படுகிறது. உண்மைதான் கஷ்டப்படுறோம். ஆனால் நாளொன்று வரும், ஒரு நாள் வரும், அங்கே வாசலை அடைக்கவே மாட்டாங்க, கதவை பூட்டவே தேவையில்லை. குழந்தைங்க வெளியில் ஓடிருமோ, ஏதாவது உள்ளே வந்துருமோ, கஷ்டமே இல்லை. கதவு திறந்து சந்தோஷமா அப்பாவை ஆராதிச்சு அல்லேலூயான்னு பாட்டு பாடி, அதுதான் வாழ்க்கை. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதா ஆண்டவர் அழைத்தாரு. அந்த வாழ்க்கையை அங்கே கொடுப்பாரு. அங்கே ஆதாம் இழந்த அந்த மகிமை, ஆதாம் ஏவாள் இழந்து போன ஏதேன் தோட்டத்தின் அந்த காரியம், அதை மீட்டு கொள்ளும்படியாய் தேவகுமாரனாகிய கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அதை நமக்கு பரிசாக கொடுத்து அங்கே நம்மளை அழகாக கூட்டிகிட்டு போய், அதனால தான் நம்மளை அநேகம் தடவை திருத்துகிறார், அநேகம் தடவை சிட்சிக்கிறார், அநேகம் தடவை நம்மை ஆதரிக்கிறார். நீ வந்துரு, எப்படியாவது பரலோகத்துக்கு வந்துரு, கொஞ்ச காலம்தான், நித்தியமான கடமகிமை உனக்கு இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். உலகத்தாருடைய மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம், ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர் மாத்திரம், அவங்க மாத்திரம்தான் அதில் பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. என் கண்கள் அதை பார்க்கவில்லை, காதுகள் அதை கேட்கவில்லை, இதயத்தில் தோன்றவும் இல்லை. என் கண்கள் அதை பார்க்கவில்லை, காதுகள் அதை கேட்கவில்லை, இதயத்தில் தோன்றவும் இல்லை. நீர் எனக்காய் செய்கிறதை அல்லேலூயா. அந்த பரம எருசலேம் நமக்காக உண்டு. அந்த பரிசுத்த நகரத்திற்குள்ள போக நம்ம வாஞ்சைப்படுவோம். அதற்கான தகுதி என்ன அப்படின்னா ஜெயங்கொள்ளணும். அதற்காக நம்ம தகுதி என்ன? ஜெயங்கொள்ளணும். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவர்களாக காணப்படணும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா.